நெல்லிக்காய் ரசம் கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நெல்லிக்காய் ரசம் போட்டுடலாம் வாங்க. ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பை வந்து நல்லா வேக வச்சுட்டேன். அதை வந்து ஒரு கிண்ணத்துல மாத்திக்கிட்டு அதே குக்கர்லயே 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, நல்லா ஆப்பிள் மாரி பெருசா இருந்ததுனால ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நீங்க சின்னதா இருந்தா 2 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ அது முழுகிற அளவு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதையும் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நெல்லிக்காவும் தக்காளியும் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். முதல்ல அது ஆறத்துக்குள்ள ரசத்துக்கு பொடி அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி சின்ன துண்டா, கொஞ்சோண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 6 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நொரந்த மழை அரைக்க வேண்டாம். இப்போ வேக வச்ச நெல்லிக்காவும் தக்காளி ஆறிடுச்சு. அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ரசம் தாளிக்க ஒரு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமாக ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போதும். எண்ணெய் காயட்டும். காஞ்சிச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல ரசப்பொடி, அதையும் சேர்த்துக்கிறேன். ரசப்பொடியை கொஞ்சம் சும்மா எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லாயிருக்கும் வதக்கிட்டா. அதோடவே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா நெல்லிக்காயும் தக்காளியும், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம நெல்லிக்காயும் தக்காளியும் வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள், ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, இது நல்லா கலந்துக்கிட்டேன். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா கொதிக்கிறான். இது நெல்லிக்காய் ரசம்ன்றதுனால கொதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மிளகு ரசம் தான் கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ இதோடையே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரசம் கொதிக்கிறான். இப்போ அப்படியே மேலே கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நெல்லிக்காய் ரசம் ரெடி. சூப்பராக நெல்லிக்காய் ரசம் என் ஸ்டைலில் வச்சுட்டேன். கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறுபடியும் வேறு என்ன செய்யணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் கண்டிப்பாக.